மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சமையல் ஆக போகுது. லஞ்ச் ரெடி பண்றீங்களா? முதல்ல எங்க வீட்டுக்கு வந்து காலையில் போனால் நைட் ஆகி வர்றதுக்கு, இப்போ வந்து மதியானம் வர்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, மதியானம் லஞ்ச் என்ன, ஒரே பிரமாதம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பீட்ரூட்டுன்னு ஒரு லஞ்சு, பீக்கங்காய் சட்னிங்க, ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் பொரியல். ஓகேவா? அதுதான் லஞ்சு ப்ளஸ் ரசம். ஆஸ் யூஷுவல் வந்து கேர்டு. அப்புறம் என்ன, அவ்வளவுதான். சோறு வச்சிட்டு இருக்கோம். சாப்பாடு வச்சுட்டியா? ஓகே சாப்பாடு வச்சுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்க போறோம். இன்னைக்கு வந்து கிரேப். ஓகே ஓகே. நீ வந்து அந்த ஃப்ரூட்ஸ் கடையில நான் வாங்கிட்டு வர சொன்ன ஃப்ரூட் தீந்துருச்சா? சரி, நேத்தே சொன்னேன், மறந்துட்டேன். கம்பல்சரிங்க ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள் ஜூஸ் ஒன்று, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று கம்பல்சரி எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே. ஏன்னா 30 வயசை தாண்டிடுச்சுனாலே இல்லாத பல எல்லா வியாதிகளும் வரும். அதுக்கு நம்மளே கொஞ்சம் ஏங்கடி பார்த்து பத்திரமா சேஃப்டியா வந்து இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ கம்பல்சரி வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு வெஜிடபிள்ஸ், இதை 2 வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஒரு வெஜிடபிள்ஸ் போதும். அது கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இன்னும் ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோக்கு எடுத்துக்கிறோமோ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா? எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னாங்க, முதல்ல வந்து ரொம்ப கருப்பாயிட்டாரு இந்த வண்டி அலைச்சல். ஆனா நல்ல கலரா இருந்த மனுஷன் இந்த வண்டி அலைச்சல்னால ரொம்ப கருப்பாயிட்டாரு. அப்புறம் அது ஏன்டா இப்படி கருப்பானாங்கன்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு போய் ஒரு ஸ்கின் டாக்டர் வந்து சஜஷன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அப்பதான் சொல்றாங்க உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது? வெயிட் கெயின் ஆயிடுச்சு. வெயிட் கெயின் ஆயிங்க. இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு இங்க இருந்து இது ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. இந்த கழுத்துல இருந்து தான் இங்க மட்டும்தான் இவருக்கு ரொம்ப கருப்பாயிருச்சுங்க. இந்த ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லையா, ஐயோ அப்படி ஒரு கருப்புங்க. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட, எதுக்கு இப்படி கருப்பாயிட்டீங்க? இப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலோ இல்ல வந்து வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னாலோ, அந்த ஸ்ட்ரெஸ் பிளஸ் வெயிட் கெயின் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா வருமாமா. அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக்கா மாறும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு. என்னடா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா, அவரு என்ன சொல்றாரு, வாக்கிங் போங்க அப்படின்னு. நம்மால் வந்து எப்படி தெரியுங்களா, 2 நாள் போகும், 3ஆவது நாள் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கோம். என்ன சூரியன் வந்து அந்த காலத்துல எல்லாம் பாட்டிமார்கள் சொல்லுவாங்கல்ல, சூரியன் வந்து கட்டெக்ஸ்ல படுற வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கான்செப்ட் தான் எங்க வீட்டுக்காருங்க. காலையில 7:30 மணி வரைக்கும் நல்லா தூங்கிடுது. அட்லீஸ்ட் சாயந்தரமாவது போட அப்படின்னாலும் அதையும் கேட்கறது இல்ல. வேற என்ன பண்றது, எது சொன்னாலும் கேட்கறது இல்ல. சரி அட்லீஸ்ட் இந்த ஃப்ரூட்ஸ்லயாவது நம்ம வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து கம்பல்சரி நான் குடிக்கணும் இல்லையா, அவருக்கு வெஜிடபிள் ஜூஸ் ஒன்று ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று கட்டாயம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்த அந்த பிளாக் மார்க்கு இங்க கழுத்துக்கிட்ட எல்லாம் வந்து இப்போ அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டு வருது. ஆனா வெயிட் எல்லாம் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெடியூஸ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆக்சுவலா டாக்டர் சொன்னது என்னன்னா, ஸ்ட்ரெஸ்னாலேயே எனக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுங்க, அளவுக்கு அதிகமா. எல்லா மனுஷனுக்குமே ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்குங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன கடவுளா எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு? கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அது எல்லாமே சீராகும் இல்லையா? ஒரு குடும்பத்துல எல்லா கணவன் மனைவிக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குதான் செய்யும், எல்லா பிரச்சனைகளும் இருக்கா செய்யாது. கடந்து போயிடணும் அப்படின்னு நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நான் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டேங்க. இருக்கும், என் ஃபீலே இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பா இருக்கும். பட் அதுக்காக வந்து ரொம்ப எல்லா விஷயத்துக்கும் வந்து டென்ஷன் ஆயிட்டு டிப்ரெஷன் ஆயிட்டு நம்மளுக்கு இது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன பண்றது? அது ஃபீல் பண்ணி என்ன ஆகுறது? 10 விஷயம் பிரயோஜனம் இல்லை. நம்ம அதனால வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டது தான் மிச்சம். அதுல வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு உதாரணம் தான் நான் சொல்லுவேன். அளவுக்கு மீறின ஸ்ட்ரெஸ்ஸுங்க. எதுக்குங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி காசு வேணும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணு நம்ம தாய் தகப்பன் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா இல்ல அப்படின்னா பணக்கார வீட்டுல பிறந்திருக்கோம். இந்த மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னாலே இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து வர்றதுதானே வாழ்க்கை. அப்பதான் நம்மளுக்கு அனுபவம் சேரும். 4 பேர்த்துக்கிட்ட நம்மளோட அனுபவத்தை பத்தி சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பெருமையா இருக்குல்ல, நம்ம இத்தனை பாதையில கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் வீட்டுக்கிட்ட பல தடவை சொல்லுவேங்க, என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. எதையாவது இது கூட நம்மளால புடுங்கவே முடியாது. உண்மையா இல்லையா? 2வது எங்க வீட்டுக்காருக்கு பிபி வேற. 30 வயசுல பிபி இருந்தா என்ன ஆகுது? 33 வயசுல வந்து பிபி அதிகமா. 33 என்ன உனக்கு என்ன கழுது வயசா? ஆமா கழுது வயசு தான். எங்க அம்மாலாம் இன்னும் எனக்கு கழுதின்னு நடந்துட்டு. புரியுதுங்களா? அதனால வந்து நம்ம உடம்ப நம்மளே கெடுத்து கூடாதுங்க. கண்டதை யோசிச்சு வர்றது வந்தே தான் தீராது. அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியுமா? நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை, சாதாரண மனுஷங்க தான். அதை எதிர்கொண்டு போராடி வரணும். நான் பாருங்க
எதையும் கண்டுக்க மாட்டேன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நான் தான் போயிடுவேன். ஃபீலிங்ஸ் இருக்கும், பட் அதை எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி காட்டிக்கவே மாட்டேன். ஆனால் அவருக்கு வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது மூஞ்சி வீங்கி இருக்கும். வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? அப்படியே சாமி முன்னாடி போய் நின்றுட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு ஓகே கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே கடந்து போயிடுறது. அதனால மக்களே நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஃபீலிங்ஸ் இருக்குதா செய்யும், பட் அதையே நினைச்சிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னம்னா தேவையில்லாத நோய்களை நம்மளே சம்பாதிச்சு இந்த மாதிரி தான் பண்ணணும். தேவையில்லாத நோய்களை நம்மளே வாங்கிட்டு அதுக்கு தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். ஆமாவா? கண்டிப்பா. இப்பெல்லாம் பாருங்க, நான் எல்லாம் எதை பத்தி யோசிக்கிறது இல்லை. நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன். இல்லை நல்லா சொல்ல முடியாது, ஃபேமிலிக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். என்னடா பண்றது அப்படின்னு நிறைய அழுவோம், ஃபீல் பண்ணுவோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி எல்லாம் போகும். பட் அதெல்லாம் வந்து கடந்து வந்துடணும். இனிமேல் வந்து இதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத நோயை வாங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் இப்பெல்லாம் ரொம்ப நானே சேஞ்ச் ஆகிட்டேன். நானே வந்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன். போய் சாயம் முன்னாடி இப்படி உட்காந்துக்குவேன், கடவுளே நீ தான் படைச்ச, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அப்படியே போயிடுறது. இப்பெல்லாம் அந்த ஃபீல் கூட பண்றது இல்லை. இப்போ எங்க வீட்டுக்காரோட ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சேஞ்சஸ் இல்லைங்கடி. இதை நீ தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து அந்த ஜூஸ் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் டெய்லியும் கம்பல்சரி நீ ஒரு மாசத்துக்கு நீ இதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அது அப்பவும் உனக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் இப்போ வந்து பயங்கர சேஞ்சஸ்ங்க. அதே மாதிரி அந்த பிபியும் குறைக்கணும். ஆனா இந்த மனுஷன் வந்து காலையில எந்திரிச்சு வாக்கிங் போடான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். இவனுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, ஆனா இந்த மலமாடு கேட்க மாட்டேங்குது. நீங்களே சொல்லுங்க மக்களே, நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமா இல்லையா? ஜூஸ் ரெடியா? எஸ், ஜூஸ் ரெடி. அதாவது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே சாப்பிட்றதா நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு அது ஒரு ஐயோ இப்படி கூட நான் குடிச்சுக்குவேங்க. அப்படி குடிக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கும். அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காயும் வெள்ளரிக்காயும் போட்டு ஜூஸ் அடிச்சு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே சொல்றேங்க ஸ்கின் வேற லெவல்ல நல்லா சேஞ்ச் ஆகுது, செம்ம சேஞ்சஸ் ஆகுதுங்க. நான் எங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து நல்லா அப்படியே மூக்கம் எனக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி மூக்க புடிச்சிட்டு அடிச்சிடுறது கல்பா. எங்க வீட்டுக்காருக்கு கொடுக்கறது சார். இப்ப எனக்குமே கொஞ்சம் பயமாயிருச்சுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா முட்டி பயங்கரமா கொட்டுதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு டைஃபாய்டு வந்ததுங்க. அதாவது எப்போ 2 மாசம் இருக்குமா முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி டைஃபாய்டு வந்து 1 வீக் வந்து ரொம்ப முடியாம இருந்தேங்க. அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் சுத்தமா இல்லைங்க. இப்ப என்னோட பிளட் பாயிண்ட் எவ்வளவு முன்னாடி தெரியல, ஹெச்பி லெவல் கம்மியா தான் இருக்கு. எவ்வளோ 10 ஆமா 9 என்னமோ சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். சரியா தெரியல. ஆமா ஏதோ சம்திங் இருந்தது. 9ன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்க எவ்வளவு கம்மின்னு. அதனால இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் நான் போடுறேன், நீங்க எனக்கு டெய்லியும் நைட்டு வந்து இந்த பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி போட்டு பால்ல போட்டு நல்லா வேக வச்சு குடிச்சோம் அப்படின்னம்னா அது டேஸ்டும் நல்லா இருக்கும். ஸோ பேரிச்சம்பழம் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா? எனக்குமே பிடிக்காதுங்க. அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நைட்டு வந்து பேரிச்சம்பழத்தை நல்லா கட் பண்ணி பாலில் நல்லா வேக வச்சுருங்க அந்த பேரிச்சம்பழத்தை. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கரும்பு சக்கரை ஓட்டு ஆற்றி குடிச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பிளட்டும் ஊறும், நம்ம அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், பாலும் குடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு தடவை வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட டே இந்த மாதிரி பண்ணி ஆற்றி கொடுறா, எனக்கு அப்படியே சாப்பிட்றது பிடிக்கல, எனக்கு பிளட் வந்து சுத்தமாவே இல்லைங்க, அதனால ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேல ரொம்ப பயமாயிருச்சு, நம்ம வந்து நம்ம உடம்ப கேர் எடுத்துக்கல அப்படின்னா எங்க சொட்டை விழுந்துருமோ நிஜமாவே அந்த டைஃபாய்டுனால ஃபுல்லா பிளட் இல்லாதனால ரொம்ப உடம்பே வீக் ஆகி போயிடுச்சு, முட்டி இவ்வளோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கம்பல்சரி அந்த பால் வந்து நான் குடிச்சிட்டு இருக்கேன். அது நான் இந்த 2 ஜூஸ் நான் போடுறேன், நீ நைட்டு அந்த ஜூஸ் அந்த பால் மட்டும் ஆத்தி குடுற அப்படின்னா எனக்கு எப்படி வேக வச்சிருந்தேன் அப்படி தெரியுங்களா? முழுசா போட்டு வேக வச்சு அது வேகவும் இல்லை, அது வாயிலே வைக்க முடியல அந்த பாலை. இது கடனுக்குன்னு பண்ணக்கூடாது, புரியுதா? நான் நல்லா தான் பண்ணி கொடுத்தேன், உனக்கு அது மேவல, நான் என்ன பண்ண முடியாது, நாங்க சொல்லணும். ஏன்னா சாப்பிடுறவங்க நானே அதை தான் குடிச்சேன். நீ குடிப்படா, நீ குடிப்ப, நான் குடிக்கணும் இல்ல உனக்கு. அதாவது அவங்கவுங்க செய்யறதா அவங்கவுங்களுக்கு நல்லா தான் இருக்கும், மத்தவங்க சொல்லும் போது அதுல என்ன குறை இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜூஸ் ரெடியா? சூப்பர். ஓகே சோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுது, உங்களுக்கு பிளட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா கம்பல்சரி ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. நான் சொன்ன அந்த பேரிச்சம்பழம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலையும் தயிரும் லைட்டா உப்பு போட்டு நல்லா அரைச்சு வாரத்துல ஒரு 2 தடவை குடிங்க.
ரொம்ப செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு முடி வந்து ஹேர் ஃபால் ஆகுறதுமே வந்து கம்மியாகுது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே இல்லையா? ஸோ ஃபைனலாக நம்ம லஞ்ச் முடிச்சாச்சு. ரசம் வந்து இன்னைக்கு கட்டு, ஏன்னா இதை முடிச்சுட்டு போய் நான் வீடியோ வேற பண்ணணும். எதுக்காக? சாரி பிஸ்னஸ்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம சாப்பாடு வச்சாச்சு, கத்திரிக்காய் ரோஸ்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணாதாங்க பிடிக்கும் கத்திரிக்காய். ப்ளஸ் பீக்கங்காய் சட்னி, தயிர், ரசம் இன்னைக்கு கட்டு. ஓகே. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு கொஞ்சோண்டு நம்புறேன். கொஞ்சம் அருவியா இருந்ததுனால மன்னிச்சுக்கோங்க. சில இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ரொம்ப நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியும், வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாரி பத்தி பேசிங்க வாயில அப்படி வருது. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அதுல ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணா மட்டுமே எங்களோட ரெகுலர் வீடியோஸ் வரும். மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்க வீட்டுக்கு ஐயோ சப்ஸ்கிரைப் சொல்லாம விட்டுட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பெல் பட்டன் டச் பண்ண முடியுமா? அதையும் சொல்லவும் இல்ல, அதையும் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.